வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதிலும் குறிப்பாக பங்குனி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி வருகிற புதன்கிழமை 2/4/2025 நன்னு வருது. இந்த பஞ்சமி கார்த்திகை நட்சத்திரத்தோட அந்த பொழுது விடியும் பொழுது கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கும். ஸோ வெற்றிகளை வாரி குவிக்கக்கூடிய ஒரு வெற்றிவேர் மாலை பரிகாரம் நம்ம பண்ண போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய கர்மப்பதிவுகள் கொண்ட நட்சத்திரமாகிய கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரங்களுமே செவ்வாயோட கர்மப்பதிவு. யாருக்கெல்லாம் இது லக்னம் லக்னாதிபதி ராசியோட கனெக்ட் ஆகுதோ அவங்களுக்கு கட்டாயமாக வாராகி தரிசனம் உண்டு. ஸோ வாராகி வழிபாடு ரெஃபர் பண்ணிவிடும். உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் எடுக்கணும்னா நீங்கள் வாராகி வழிபாடு எடுங்கன்னு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அப்படி ஒரு செவ்வாய் கர்மப்பதிவு கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தோடு ஆரம்பித்து பஞ்சமி வர்றதால இந்த சில பரிகாரங்கள் நம்ம பண்ணும்பொழுது வெற்றிகளை வாரி குவிக்க முடியும். முதல் பரிகாரம் வெற்றிவேர் மாலை கட்டுங்க. நாட்டு மருந்து கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெலாம் பேக்கெட்லேயே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேக்கெட்டே போதுமானது. அவங்களுடைய விக்கிரகமோ இல்லை ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் மாலை கட்டினா போதும். மாலை கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு கட்டுங்க. அந்த மாலை கட்டும் பொழுது வாராகியோட காயத்ரி சொல்லிக்கிட்டு தான் கட்டணும். நான் சப்போஸ் விளக்கில் தான் ஆவகனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 முழம் பூ இல்லைனா ஒரு 1 முழம் பூ வர சைஸுக்கு நீங்கள் அந்த வெற்றிவேர் மாலையை தொடுத்து அம்மாவுக்கு பிளேட்டில் வச்சுருங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பீட்ரூட் ஒரு 9 காய்ந்த மிளகாய் போட்டு செய்யணும். தேங்காய் சேர்க்காதீங்க. ஏன்னா செவ்வாய் அப்படின்பது மிளகாயை குறிக்கும், காரத்தை குறிக்கும். ஸோ அந்த 9 காய்ந்த மிளகாய் பிச்சு போட்டுருங்க. ஸோ பிச்சு போட்டு காரசாரமாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி அப்படி என்பது தடை என்பது விலகும். சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் பண்ணுங்கள். அது என்ன கீரையாக வேணால் இருக்கலாம். தயவுசெய்து அந்த கீரை சாதத்தில் தக்காளி, வெங்காயம், புளி அது மாதிரி சேர்த்து பண்ணுங்கள். எந்த காரணம் கொண்டு பருப்பு சேர்த்து கீரை சாதம் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா அது புதன்கிழமையில் வருது. இதே செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் பருப்பு சேர்த்து கீரை செய்யலாம். பட் புதன்கிழமையில் வரும்போது வெறும் கீரை, தக்காளி, வெங்காயம், காய்ந்த மிளகாய் அப்படி போட்டு தான் செய்யணும். காய்ந்த மிளகாய் கம்பல்சரி அந்த கீரை சமையலில் இருக்கணும், சரிங்களா? ஸோ இதை பண்ணிக்கோங்க. இது நெய்வேத்தியம். அடுத்தது குங்கும அர்ச்சனை பண்ண போகிறோம். இந்த குங்குமம் சிகப்பு குங்குமம் சொல்லுவாங்க. அந்த பூசணிக்கெல்லாம் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவல அந்த டார்க் குங்குமம், அந்த ரத்த கலர் சிகப்பு குங்குமம். அந்த குங்குமத்தை கொண்டு 108 முறையிலேருந்து ஒரு 1008 முறை வெற்றிலை வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வெற்றிலை கூட வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையில் அர்ச்சனை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை கரைச்சி உங்களுடைய வாசலில் தெளிங்க. அது உங்களுடைய தெருவாசலையும் தெளிக்கணும். உங்களுடைய என்ட்ரன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது நிலைப்படி இருக்கும்ல, வாசல் கதவு, அந்த இடத்துலையுமே தெளிங்க. தெளிச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் அதுவே காய்ந்து போயிட்டு அப்படியே போட்டோம். அது பெருக்கிறது, வாஷ் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை, சரியா? இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா எப்படியாப்பட்ட நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் நிச்சயமாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம், ஆனால் எஃபெக்டிவான பரிகாரம். வெற்றிகளை கட்டாயமாக வாரி குவிக்கக்கூடிய ஒரு பரிகாரம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.